வணக்கம். 2026 தமிழ்நாட்டு தேர்தலுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. ஆனா, ஒரு அமைப்பு இப்போவே நம்ம மாநிலத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு ஒரு முழுமையான வரைபடத்தையே வெளியிட்டிருக்காங்க. இது சும்மா ஒரு தேர்தல் அறிக்கை மாதிரி இல்ல. இது தமிழ்நாட்டோட அடுத்த தலைமுறைக்கான ஒரு சயின்ஸ் பேஸ்டு சாசனம்னு சொல்லலாம். வாங்க, இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். சரி, இந்த விஷனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், அதாவது டிஎன்எஸ்எஃப். இவங்க பல வருஷமா சயின்ஸை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிற வேலையை ரொம்ப தீவிரமா செஞ்சுட்டு வர ஒரு முக்கியமான அமைப்பு. இவங்களோட தாரக மந்திரமே என்ன தெரியுமா? அறிவியல் மக்களுக்கே, அறிவியல் சமூக மாற்றத்திற்கே. சிம்பிளா சொல்லணும்னா, சயின்ஸுங்கிறது வெறும் லேப்ல மட்டும் இருக்க வேண்டிய விஷயம் இல்ல. அது மக்களோட அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கணும், ஒரு சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்கணும். இதுதான் அவங்களோட கோர் ஐடியா. இந்த சாசனத்தோட ஒவ்வொரு பக்கத்துலயும் இந்த எண்ணம் தான் எதிரொலிக்குது. அப்போ உண்மையான வளர்ச்சிங்கிறதுக்கு இவங்க என்ன டெஃபினிஷன் கொடுக்கறாங்க? ஒரு மாநிலத்தோட முன்னேற்றம்னா அது வெறும் பொருளாதாரம், காசு, பணம் மட்டும் இல்ல. அதுக்கு மேல மக்களோட கல்வி, அவங்க ஆரோக்கியம், அப்புறம் அவங்களோட பகுத்தறிவு சிந்தனை, இது எல்லாத்தையும் வச்சுதான் அளவிடணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. சரி, நாம இந்த சாசனத்துக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். முதல்ல தமிழ்நாட்டுக்கான அவங்களோட விஷன் என்னன்னு பாப்போம். அப்புறம் அதுக்கு அடிப்படையா இருக்கிற அந்த 5 தூண்கள் என்னன்னுங்கிறத பாப்போம். அதை தொடர்ந்து கல்வி, ஹெல்த், சுற்றுச்சூழல், சமத்துவம்னு ஒவ்வொரு ஏரியாவை அனலைஸ் பண்ணி கடைசியா அவங்களோட ஃபைனல் கால் டு ஆக்ஷன் என்னன்னு பார்த்து முடிப்போம். ஓகே, முதல் பகுதிக்கு வந்தாச்சு. இது தமிழ்நாட்டுக்கான ஒரு தொலைநோக்கு. ஆனா இது சும்மா ஒரு ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட் கிடையாது. இது வரப்போற எலெக்ஷன்ல நிக்கிற எல்லா கட்சிகளுக்கும், எல்லா வேட்பாளர்களுக்கும் டிஎன்எஸ்எஃப் வைக்கிற ஒரு நேரடியான அப்பீல். தேர்தல் நேரத்துல மட்டும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அதை தாண்டி சயின்ஸ் அடிப்படையிலையும் சோஷியல் ஜஸ்டிஸ் அடிப்படையிலையும் ஒரு தெளிவான பாலிசியை உருவாக்குங்கன்னு அவங்க கேட்குறாங்க. இது நம்மளோட அடுத்த தலைமுறைக்காக நாம செய்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. சரி, இவ்ளோ பெரிய ஒரு விஷன் இருக்கு. ஆனா அது எதன் மேல நிக்குது? அதோட பில்லர்ஸ் என்னென்ன? வாங்க அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். பாருங்க, ஒரு மாடர்ன் ஸ்டேட்டுக்கு இவங்க 5 முக்கியமான தூண்டுகளை சொல்றாங்க. 1, எல்லாருக்கும் சமமான, தரமான, வியாபாரமாக்கப்படாத பொதுக்கல்வி. 2, கிளைமேட் சேஞ்சை சமாளிக்கிற ஒரு கிரீன் தமிழ்நாடு. 3, கடைக்கோடி மனுஷனுக்கும் குவாலிட்டியான ஹெல்த் கேர். 4, எந்த வன்முறையும் இல்லாம அதிகாரம் சரிசமமா பகிரப்பட்ட ஒரு பாலின சமத்துவ சமுதாயம். 5வது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மூட நம்பிக்கைகளை உடைச்சு பகுத்தறிவை வளர்க்குற சயின்டிஃபிக் டெம்பர். இந்த 5ம் தான் இந்த மொத்த திட்டத்தோட இதயமே. ஓகே, இப்போ ஒவ்வொரு தூணுக்குள்ளேயும் போய் அவங்க என்னென்ன கான்கிரீட் கோரிக்கைகளை வைக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல கல்வி மற்றும் அறிவியல் மனப்பான்மை. இங்க பாருங்க, எஜுகேஷன்ல அவங்களோட முதல் மற்றும் ரொம்ப போல்டான கோரிக்கை இதுதான். நீட், கியூட், ஜேஇஇ மாதிரி எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் தூக்கணும். அட்மிஷன் எல்லாமே 12ஆம் வகுப்பு மார்க் அடிப்படையில் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒரு கோச்சிங் சென்டர் கல்ச்சரை உருவாக்கிடுச்சு. அது கிராமப்புற மாணவர்களுக்கு ரொம்பவே பாதகமா இருக்குங்கிறது அவங்களோட வாதம். கண்டிப்பா இது ஒரு பெரிய டிபேட்டே கிளப்பும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் இல்ல, இன்னும் சில முக்கியமான கோரிக்கைகளும் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹையர் எஜுகேஷன்ல இருக்கிற ரிசர்வேஷனை 7.5% 15% உயர்த்தணும். அப்புறம் ஸ்கூல்ஸ்ல ஜாதி பாகுபாட்டை ஒழிக்க ஜஸ்டிஸ் சந்திர கமிட்டி ரிப்போர்ட்டை உடனே அமல்படுத்தணும்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேட்கறாங்க. சரி, சயின்டிஃபிக் டெம்பர் எப்படி வளர்க்கறது? அதுக்கு ஒரு கிளியர் பிளான் கொடுக்கறாங்க. முதல்ல மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஒரு வலுவான சட்டத்தை கொண்டு வரணும். 2வது, சயின்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வருஷத்துக்கு குறைஞ்சது 50 கோடி ரூபாய் ஒதுக்கணும். 3வதா, மாநிலம் முழுக்க அறிவியல் எழுத்தறிவு இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்கணும். கடைசியா, நாம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம்னு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டேட் சயின்ஸ் லிட்ரஸி இண்டெக்ஸையும் உருவாக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதி. இந்த சாசனம் 2 முக்கியமான விஷயங்களை ஒன்னா இணைச்சு பாக்குது. ஒன்னு மக்களோட ஹெல்த், இன்னொன்னு நம்ம சுற்றுச்சூழலோட ஹெல்த். இது 2க்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம். என்விரான்மெண்ட்னு வரும்போது இவங்களோட அப்ரோச் ரொம்ப கிளியரா இருக்கு. அதாவது ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை சரி பண்றதை விட வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையா இருக்கட்டும், இல்ல அலையாத்தி காடுகளா இருக்கட்டும், இதையெல்லாம் பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம நகரங்களையும் கிராமங்களையும் கிளைமேட் சேஞ்சை தாங்குற மாதிரி மாத்தணும்னு சொல்றாங்க. பப்ளிக் ஹெல்த்துக்கு வருவோம். இங்க அவங்களோட கோர் டிமாண்ட் என்னன்னா, ஹெல்த் கேருங்கிறது ஒரு சர்வீஸ் மட்டும் இல்ல, அது ஒவ்வொரு சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் ரைட். அதனால சுகாதார உரிமை சட்டம், அதாவது ரைட் டு ஹெல்த் ஆக்ட் கொண்டு வரணும்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. இதுக்காக ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இருந்து எல்லாத்தையும் பலப்படுத்தணும்னு கேக்குறாங்க. சரி, அடுத்ததான் நாம பார்க்க போறது சமூகம் சம்பந்தப்பட்டது. குறிப்பா பாலின நீதி மற்றும் சமத்துவம் பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இங்க ஒரு முக்கியமான கேள்வியை அவங்க எழுப்புறாங்க.
முடிவுகள் எடுக்கிற இடங்கள்ல, அதாவது பவர் இருக்கிற இடங்கள்ல சமமான பிரதிநிதித்துவத்தை நாம எப்படி கொண்டு வரது? இதுக்கு அவங்க ஒரு பதிலும் சொல்றாங்க. அது என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப போல்டு. 50%. ஆனா இந்த 50% சும்மா ஒரு சிம்பாலிக் நம்பர் இல்ல. உள்ளாட்சி அமைப்புகளோட தலைமை பதவியிலிருந்து மாநில அரசியல் திட்டமிடல் குழுக்கள், ஏன் கல்வி, அறிவியல், நீதித்துறை நியமனங்கள் வரை எல்லாத்துலயும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வேணும்னு கேக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு ரீதியான மாற்றம். இந்த 50% சாத்தியமாக்க ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும் இல்லையா? அதுக்காக தமிழ்நாடு மகளிர் முன்னேற்ற கவுன்சில்னு ஒன்னு உருவாக்கணும். அது மட்டும் இல்லாம முதல் வகுப்புல இருந்தே பசங்களுக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி பாடத்திட்டம் கொண்டு வரணும். மாநில மகளிர் ஆணையத்தை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொண்டு போகணும்னு சொல்றாங்க. சரி, இவ்ளோ விஷயங்களையும் பார்த்துட்டோம். அப்போ இது வெறும் தனித்தனியான கோரிக்கைகளோட ஒரு லிஸ்ட் தானா? இல்ல இதுக்கு மேல இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்ல, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இதை வெறும் ஒரு விஷ் பார்க்கல. அவங்க பார்வையில இது அடுத்த தலைமுறையோட உரிமை குரல். ஒரு பாதுகாப்பான, ஒரு முற்போக்கான எதிர்காலத்தை உருவாக்கணும்னா இதெல்லாம் தான் பேசிக் தேவைகள்னு அவங்க ரொம்ப தெளிவா முன்வைக்கிறாங்க. ஆக கடைசியா இந்த சாசனம் நம்ம முன்னாடி ஒரு கேள்வியை வைக்குது. இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் தனித்தனியான கோரிக்கைகளா, இல்ல தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கான ஒரு முழுமையான ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற ஒன்னோட ஒன்னு கனெக்டான பாகங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?